ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜஸ் மேஜிக் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா பஞ்சாபில் சண்டிகரில் இருக்கிறோங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் குருத்வாரில் தங்கி 2 நாள் குருத்வாரில் இருந்து இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஷிம்லாக்கு போக போகிறோம். ஷிம்லானா இமாச்சல் பிரதேசில் ஷிம்லாக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே தான் இப்போ நம்ம அதாவது முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ தான் நம்ம என்டர் ஆக போகிறோம். இதுக்கு மேலே போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் டஃப்பான ரோடு. வாங்க இப்போ நம்ம ரைடில் கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் ஃபுல் ரெடியா? ஃபுல் பேக் பண்ணியாச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஐயா போகிறதுக்கே மனசு இல்லை, அதுக்கு தான் 9 மணி கிளம்பிங்கிறது. நானே கத்தி கத்தி வா போகலான்னு வாசி வந்தார். இல்லைன்னா இன்றைக்கும் இங்கே ஹால்ட் ஆகிட்டுருப்பாரு. ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு வந்து இங்கே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லோரும் இங்கே வந்து நீங்கள் இங்கே இருங்க, இன்னும் 2 நாள் விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனசு வந்து யாருக்கு வரும்? ஐயா எனக்கு கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டாருன்னா சிங்காவே மாறிடுவார். சிங்கை மாறுறது இந்த மாதிரியெல்லாம் மாற முடியாது. ஏன்னா சிங்கு வந்து சிங்கு தான். ஏன்னா அவங்க வந்து சும்மாலாம் எல்லாரும் மதம் மாற முடியாது. அது சிங்கில் சிங்காகிறவங்க சிங்காக தான் இருப்பாங்க. நான் நினச்சா போய் சிங்கு ஆகிட முடியாது. பட் அவங்களோட ஃபார்மாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மரியாதை கொடுக்கணும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் மரியாதை கொடுப்பாங்க. எல்லாருமே ஈக்குவல், எல்லோரும் ஈக்குவலாக பார்ப்பாங்க. அது அவங்கக்கிட்ட பிடிச்சிருக்கு எனக்கு. அதனால ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. அதுக்கு தான் எங்கேருந்து வர மனசு இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன் கத்தில். அவர் எனக்குன்னா முன்னே 5:30 மணிக்கு ஏந்தார், நானாச்சும் 6:30 மணிக்கு ஏந்தேன். ஏந்து வா போகலான்னு சொல்லி இப்போ கரெக்டாக டைம் வந்து 8:40 ஆயிடுச்சு. இப்போ வெயில் என்னை கூட்டின்னு போகிறாரு. காரணம் அவருக்கு இங்கேருந்து வர மனசு இல்லை. சரி, இது கொடுத்துட்டு வந்துடலாமா, இப்படியே போகலாமா? இப்படியே போய் கொடுத்துட்டு போகலாம். சிங்கோட தல்பா இது, அவருடைய இது துப்பட்டா எல்லாம் அங்கே கொடுத்துட்டு போனோம். எனக்கு மனசே இல்லை தான் சொல்லுவேன் நான். பட் ஐ லவ் குருத்வார். இந்த குருத்வார் தாங்க, போய் சொல்லிட்டு வந்துடலாம். எனக்கு மனசே இல்லை. இங்கே கை கழுவின்னு இப்படி தொடச்சிக்கின்னு அப்புறமா தாங்க போகணும். கால் இருக்குது இல்லையாங்களாங்க, இங்கே நினைக்கணுங்க. இங்கே நினச்சிட்டு நம்ம உள்ளே போய் சாவி கொடுத்துட்டு கிளம்புனாங்க. அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில, கொடுத்துட்டு கிளம்புவோம். இங்கே மேடம் இருக்கிறாங்க, அவங்க கொடுத்துருவேன். மேடம் ஐம் ஜாத்தா. ஜாரு 100 रुपये देना परा नहीं. உண்டு இங்கே சைன் பண்ணிட்டு போகணுமாங்க. தேங்க்யூ பையா. போகும்போது பெட்ரோல் போட்டுக்கணும். ஓகே, குருத்வார் விட்டு கிளம்பிட்டாங்க. ஐ எம் கோயிங் டு ஷிம்லா. பெட்ரோல் போட்டுன்னு போகணுங்க. அங்கெல்லாம் பெட்ரோல் எப்படி கிடைக்கணுங்கிறது தெரில எனக்கு. இங்கெல்லாம் வந்து ரொம்ப டிராஃபிக் இல்லைங்க. எல்லோரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லோரும் இங்கே ஹெல்மெட்டு போடுறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அது இல்லாமல் இங்கே டிராஃபிக்கு ரொம்ப கம்மிங்க. டிராஃபிக் ரொம்ப, ஒரே சிக்னலில் நம்ம பாஸ் ஆகிடலாம். இப்போ டைம் வந்து 9 மணி, ஒரே சிக்னலில் பாஸ் ஆகிடலாங்க. நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாங்க. ஏன்னா முன்னாடி வந்து நம்ம இங்கே ஃபுல் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு டோலு சிம்லாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பாம்பு மாதிரி ரோடு. இதுக்கு மேலே ரோடெல்லாம் வளைஞ்சி தான் போவோம். இது எப்படா இந்த ரோடெல்லாம் கட்டினீங்கோ. நம்ம ரோட்டில் வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ க்ளீனாக ரோடு போட்டுக்கிறாங்க பாரு, அதுதான் பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், நான் போயின்னுக்கிறதே 3வது கியரில் தான் போயின்னுக்கிறேன். இப்போ நம்ம 2nd கியருக்கு மாற்றி ஆகணும். ஏன்னா இங்கே ஏறாது வண்டி. மழை வந்து செறிஞ்சிட்டு இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து இங்கே ரோடே இல்லைங்க, கட்டாயிட்டு இருக்குது. ஓ, கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். மழை எப்போ சரியானு கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. பாருங்கள், ஜேசிபி வச்சு எல்லாமே கவர் பண்ணியிருக்கு, எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. ஓ, பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய பண்டக்கல்லுங்க அப்படியே வந்து கீழே விட்டுக்குதுங்க. வண்டி ஓட்டும் போது ஏதோ ஒரு வந்து கீழே விழக்கூடாதுங்க. நம்ம பார்த்து தான், மழையெல்லாம் பார்த்து தான் ஓட்டணுமா. எப்போ பண்டக்கல் வந்து கீழே விழும், எப்போ மண் சரியும் அப்படின்ட்டு. டாக்ஸி ஓட்டுறவங்கெல்லாம் எப்படி ஓட்டுவாங்க, உயிரை கையில் பிடிச்சிருந்தா ஓட்டுவாங்க மாதிரி. இந்த மெட்டோடோருக்காரை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் மனசு வரல.
நீயே போடாப்பா அப்படின்னு விடத்தான் தோணுது. ஏன்னா சேஃப்டி இஸ் முக்கியம். ஆனால் அவரே வழி விட்றாரு, அதனால நம்ம ஓவர்டேக் பண்ணிக்குவோம். வழி கொடுத்தா நம்ம ஓவர்டேக் பண்ணுறது நல்லது, வழியே கொடுக்கல அப்படின்னா நம்ம விட்டுறது நல்லது. ஏன்னா இங்கே சேஃப்டியாக ஓட்டணும், ரொம்ப முள்ளுமாக ஓட்டணும். நான் ஓட்டுறதே வந்து 2வது கியரில் 3வது கியரில் தாங்க ஓட்டுறேன். இந்த 4வது கியர் யூஸ் பண்ணவே முடியல. இங்கே வந்து நிறைய ஓட்டல் இருக்கிற மாதிரி இருக்குங்க, செமையாக இருக்குது. எல்லாம் ஓட்டலுங்க தான் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே. भैया शिमला 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 जाना सीधा जाना ये नहीं है? ये हमारा बाईपास नया बना है, एक बुढ़ो वाला है ना, हाँ वो फ्लाईओवर से नीचे नीचे जाता है, हाँ में जाते हैं दोनों रास्ते जाते ये रास्ता अच्छा है? हाँ ये ठीक है, नया बना है। ஓகே தேங்க்யூ பையா. ரூட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. 54 இருந்தது 59 ஆயிடுச்சு. ஒரே ரூட்டு கிடையாதா, 2-3 ரூட்டாக வைப்பாங்க. ஓ கட் ஆயிடுச்சு. எதுனா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மாற்றி விட்றதுக்கு ரோடு வச்சுருப்பாங்க மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த ரோடு. நம்ம வந்து இப்போ குக்ரிக் போயின்னுக்கிறோங்க. அதாவது சிம்லாலேருந்து குக்ரி நம்ம வண்டி தான் போயின்னுக்கிறோம். எந்த ஒரு பைக்கும் வரவே இல்லை, நம்ம தான் வந்துன்னுக்கிறோம். இங்கே நிற்க வச்சுட்டு ஒரு வியூ எடுக்கலாமா? ஐயோ மின்னல் வந்துச்சு பார்த்தீங்களா? ஓ ஓ ஓ ஓ எப்படி இருக்கு? பயமாக இருக்கா? பயந்தா வேலைக்காகுமா? பார்த்தீங்களா? பயப்படாத. ஏன் பயப்படுற? இங்கே பாருங்க, அழகான ஒரு வியூ. இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அட பாவி, இவ வர பயந்தாங்கோலி. சரி எடு, வீடியோ எடுக்கிறேன் கூட. சரிங்க, நல்லா இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு, குளிருது. இவருக்கு பாருங்க இப்பயே கை நடங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. அதாவது ஷிம்லாவில் குஃப்ரின்ற இடத்துல தாங்க நம்ம ரூம் எடுத்துருக்குறோம். ரூம் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.